ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தக்காளி சட்னி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி செஞ்சால் எப்போவுமே எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போடலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அப்புறம் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். எங்கள் பாப்பா சைட் பை சைட் போட்டுக்கிட்டே இருந்தால், அதனால் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது சிம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்லேயே சுண்டி வரணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டுட்டு அதில் நான் தண்ணியில் போட்டிருந்தேன் கத்திரிக்காயை, எனக்கு கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். நம்ம சால்ட் போட்டிருக்கறனால இந்த காயிலேருந்தே தண்ணி வரும். இப்போ நான் காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் சோள மாவை ஆட்டி வச்சுருக்கேன். அதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோள பணியாரம், இந்த தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவே போதும். இப்போது காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா வெந்துடுச்சு. ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட சோள பணியாரமும் தக்காளி சட்னியும் ரெடி. கத்திரிக்காய் தக்காளி சட்னி ரெடி.